செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் 2026 இன் 12வது லீக் போட்டியில் விக்ராந்த் சந்தோஷின் அதிரடி ஆட்டத்தை இன்று நாம் காணவிருக்கிறோம். இந்த போட்டி கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. ஏனெனில் இது ஒரு முக்கியமான லீக் போட்டியாகும். கோயம்புத்தூரில் உள்ள எஸ்என்ஆர் கல்லூரி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஜனவரி 25, 2026 அன்று வேல்ஸ் சென்னை கிங்ஸ் அணி மும்பை ஹீரோஸை எதிர்கொண்டது. இந்த மைதானம் தனது சிறந்த வசதிகளுக்காகவும் கிரிக்கெட் போட்டிகளுக்கு உகந்த சூழ்நிலைக்காகவும் அறியப்படுகிறது. அரையிறுதிக்கு முன்னேற இரு அணிகளுக்கும் வெற்றி கட்டாயமானதால் இந்த போட்டி மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது. புள்ளிப்பட்டியலில் தங்கள் நிலையை உறுதிப்படுத்த இரு அணிகளும் முழு பலத்துடன் களமிறங்கின. டாஸ் வென்ற சென்னை கிங்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்தது. விக்ராந்த் சந்தோஷ் மற்றும் ரமணா அமர் தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கினர். இந்த முடிவு அணியின் அதிரடி பேட்டிங் திறனை வெளிப்படுத்தும் நோக்கில் எடுக்கப்பட்டது. முதல் ஓவரிலேயே விக்ராந்த் சந்தோஷ் அதிரடி காட்டத் தொடங்கினார். நிஷாந்த் தஹியா வீசிய பந்தில் ஒரு சிக்ஸர் மற்றும் ஒரு பவுண்டரி அடித்து 11 ரன்களை சேர்த்தார். இது அவரது அதிரடி ஆட்டத்தின் ஒரு முன்னோட்டமாக அமைந்தது. இரண்டாவது ஓவரிலும் தனது அதிரடியை தொடர்ந்த விக்ராந்த் ஒரு சிக்ஸர் மற்றும் ஒரு பவுண்டரி அடித்து 14 ரன்களை சேர்த்தார். இதனால் அணியின் ஸ்கோர் 25 இன் கீழ் 0 உயர்ந்தது. அவரது ஆட்டம் மும்பை பந்துவீச்சாளர்களுக்கு பெரும் சவாலாக இருந்தது. மூன்றாவது ஓவரில் மேலும் ஆக்ரோஷமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய விக்ராந்த் 2 சிக்ஸர்கள் மற்றும் ஒரு பவுண்டரி அடித்து 16 ரன்களை குவித்தார். இதனால் அணியின் ஸ்கோர் 41 இன் கீழ் 0 ஆனது. இது ஒரு வலுவான தொடக்கத்தை உறுதிப்படுத்தியது. கேப்டனாக முன்னின்று விக்ராந்த் சந்தோஷ் மும்பை ஹீரோஸ் பந்துவீச்சாளர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார். அவரது தலைமை பண்பும் அதிரடி ஆட்டமும் அணிக்கு உத்வேகம் அளித்தன. அவர் 66 பந்துகளில் 149 ரன்கள் குவித்து 17 பவுண்டரிகள் மற்றும் 10 சிக்ஸர்களை விளாசினார். அவரது ஸ்ட்ரைக் ரேட் 22.5- மேல் இருந்தது. இந்த பிரமாண்டமான இன்னிங்ஸ் அவரது திறமைக்கு ஒரு சான்றாக அமைந்தது. விக்ராந்த் தனது இன்னிங்ஸின் போக்கில் பல முக்கிய மைல்கற்களை எட்டினார். தனது 50 மற்றும் 100 ரன்களை அதிவேகமாக கடந்தார். அவரது ஒவ்வொரு மைல்கல்லும் ரசிகர்களை ஆர்ப்பரிக்க வைத்தது. ரமணா அமர் 32 ரன்களும் பிருத்வி பாண்டியராஜன் 33 ரன்களும் எடுத்து விக்ராந்திற்கு நல்ல ஆதரவு அளித்தனர். ரமணா 5 பவுண்டரிகளை அடித்தார். பிருத்வி 4 சிக்ஸர்களை அடித்தார். இது அணியின் ஸ்கோரை மேலும் உயர்த்த உதவியது. விக்ராந்தின் சிறப்பான ஆட்டத்தால் வேல்ஸ் சென்னை கிங்ஸ் அணி 20 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 225 ரன்கள் என்ற பிரமாண்டமான இலக்கை நிர்ணயித்தது. இது ஒரு சவாலான இலக்காக மும்பை அணிக்கு அமைந்தது. இது சென்னை அணியின் இந்த சீசனில் மிக உயர்ந்த ஸ்கோராகும். மும்பை ஹீரோஸ் அணிக்கு 226 ரன்கள் என்ற கடினமான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இந்த இலக்கை எட்ட மும்பை அணிக்கு ஒரு சிறப்பான ஆட்டம் தேவைப்பட்டது. பெரிய இலக்கை துரத்திய மும்பை ஹீரோஸ் அணி ஆரம்பம் முதலே தடுமாறியது. ரன் ரேட் வேகமாக உயர்ந்ததால் அழுத்தத்திற்கு உள்ளாயினர். சென்னை பந்துவீச்சாளர்கள் மும்பை பேட்ஸ்மேன்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் வழங்கவில்லை. சாகிப் சலீம் 33 பந்துகளில் 59 ரன்கள் எடுத்து போராடினாலும் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்ல முடியவில்லை. டோமோ நந்தீப் 23 ரன்கள் எடுத்து ஓரளவு பங்களிப்பு செய்தாலும் அது போதுமானதாக இல்லை. சென்னை கிங்ஸ் அணியின் பந்துவீச்சாளர்கள் ஷரண்குமார், ஆதவ் கண்ணதாசன் மற்றும் அசோக் செல்வன் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினர். ஷரண்குமார் மும்பை அணியின் மிடில் ஆர்டர் பேட்டிங்கை தகர்த்தார். மும்பை ஹீரோஸ் அணி 19.4 ஓவர்களில் 166 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஆட்டமிழந்தது. சென்னை பந்துவீச்சாளர்களின் துல்லியமான பந்துவீச்சு மும்பை அணியை கட்டுப்படுத்தியது. வேல்ஸ் சென்னை கிங்ஸ் அணி 59 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் அரையிறுதிக்கு முன்னேறியது. இந்த வெற்றி சென்னை அணிக்கு ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. விக்ராந்த் சந்தோஷ் தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ள ஒரு இந்திய நடிகர். நடிகர் விஜய் இவரின் உறவினர் ஆவார். இவரார் வி. உதயகுமார் இயக்கிய கற்க கசடர திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார்.
செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் என்பது இந்திய திரையுலகத்தைச் சேர்ந்த நடிகர்களை கொண்ட ஒரு கிரிக்கெட் லீக் ஆகும். இது 2011 இல் தொடங்கியது. சல்மான் கான் இதன் பிராண்ட் அம்பாசடராக உள்ளார். மேலும் இது டி20 வடிவத்தில் நடைபெறுகிறது. இந்த போட்டி சென்னை கிங்ஸ் அணிக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. மேலும் விக்ராந்த் சந்தோஷின் இந்த சிறப்பான இன்னிங்ஸ் சிசிஎல் வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத தருணமாக நிலைத்து நிற்கும். அவரது ஆட்டம் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தது.